அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன் மார்ச் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி 28, 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த வார ராசி பலன். மேச ராசிக்கு 23ஆம் தேதி திங்கட்கிழமை கிருத்திகை, 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 25ஆம் தேதி புதன்கிழமை அன்று சுபமுகூர்த்த நாள் காலையில் 8 மணி வரைக்குமே. ரிஷப ராசியில் சந்திர பகவான் வரும்போது 2ஆம் வீடாக வருது. வீட்டு வேலையில் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் ஆலோசனை செய்கிற போது பொறுமையும் நிதானமும் தேவை. சண்டை சச்சரவு வாக்குவாதங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். எல்லோரிடமும் அன்பாக பேசுவது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 25ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று அஷ்டமி, 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நவமி மதியானம் 12 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் இதெல்லாம் ஈடேறும். பெருமைக்குரிய நாளாக இருக்கிறது. பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பிறகு 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 28ஆம் தேதி சனிக்கிழமை, 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது அது 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள்லாம் வரலாம். அதையெல்லாம் சரி செய்து ஒரு முன்னேற்ற பாதையில் முயற்சி செய்வது நல்லது. பொறுமை முக்கியம். வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. தடைகள் தாமதங்கள் வந்தாலும் இடையூறுகள் வந்தாலும் பொறுமையாக சமாளித்து அது வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு மேலே சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் மனசோர்வுகள் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மனக்குழப்பங்கள், மற்றபடி எதிர்காலத்தை பற்றி நிறைய கவலைப்படக்கூடிய அளவுக்கு சிந்தனைகள் வராமல் அந்த நாளை சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, கவலை இல்லாமல் வைத்துக்கொள்வது சிறப்பான நாளாக வரும். ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 23ஆம் தேதி திங்கட்கிழமை கிருத்திகை, 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 25ஆம் தேதி புதன்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள் காலையில் 8:30 மணி வரைக்குமே. ரிஷப ராசியில் சந்திர பகவான் வரும்போது அது ஜென்ம ராசியில் சந்திரன் இருக்கும்போது நிறைய நன்மைகள் நடக்கும். உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 25ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி வியாழக்கிழமை அஷ்டமி, 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நவமி மதியானம் 12 மணி வரைக்கும். மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடு வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். அது சண்டை சச்சரவு, வாக்குவாதம், டென்ஷன், படபடப்பு இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. அன்பாக பேசுவது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 25ஆம் தேதி 27 வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 12 மணியிலிருந்து 28ஆம் தேதி சனிக்கிழமை, 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை 4 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். மனது உற்சாகமாக இருக்கும். நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு மேலே சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது அது 4ஆம் வீடாக வர்றதுனால ரிஷப ராசிக்கு கொஞ்சம் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். பொறுமை முக்கியம். டென்ஷன் படபடப்பு வேண்டாம். முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்திற்கு தங்குதடை இல்லாமல், இடையூறு இல்லாமல், அவசரப்படாமல் சென்று வருவது நல்லது. ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மற்றும் வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல சிறப்பான நாட்களாக அமைகிறது.
மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 23ஆம் தேதி திங்கட்கிழமை, 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 25ஆம் தேதி புதன்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள் காலையில் 8:30 மணி வரைக்குமே. ரிஷப ராசியில் சந்திரன் இருக்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வருது. 12ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். அது வீண் செலவாக போகாமல் நல்ல செலவாக பார்த்துக்கிறது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படலாம். ஆகவே சிந்தித்து செயல்படுவது நல்லது. ஏமாற்றம் வராமல் பார்த்து கொள்வது நல்லது. ஞாபகம் மறதி வராமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை முன்கூட்டியே வெற்றிகரமாக செய்திடல் வேண்டும். பிறகு 25ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி வியாழக்கிழமை அஷ்டமி, 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நவமி மதியானம் 12 மணி வரைக்குமே. மிதுன ராசியில் ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது நல்லது தான். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். உள்ளம் தெளிவாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். மற்றபடி பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 28ஆம் தேதி சனிக்கிழமை, 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி வரைக்குமே. கடக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வர்றதுனால குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானமாக இருப்பதனால கொஞ்சம் குடும்ப பாங்கான விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. சண்டை சச்சரவு, வாக்குவாதம் இது போன்ற விஷயங்களில் ஈடுபடாமல் அமைதி காப்பது நல்லது. பொறுமை முக்கியம். மற்றபடி எல்லோரிடம் பேசும்போது அன்பாக பேசுவது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை 4 மணிக்கு மேலே சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இது போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 23ஆம் தேதி திங்கட்கிழமை, 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 25ஆம் தேதி புதன்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள் காலையில் 8:30 மணி வரைக்குமே. ரிஷப ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடக ராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானமாக இருக்கும். வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் கிடைக்கும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். ஊதிய உயர்வு, வியாபாரம் வெற்றி, அலுவலக பணி சிறப்பாக இருக்கும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள் வெற்றி பெறும். பிறகு 25ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி வியாழக்கிழமை அஷ்டமி, 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நவமி மதியானம் 12 மணி வரைக்கும் மிதுன ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கடக ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வர்றதுனால அது வீண் செலவு, வீண் விரயங்கள் ஏற்படும். ஆகவே செலவுகளை கொஞ்சம் கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்வது நல்லது. அதிக செலவு செய்வது வீண் செலவு இல்லாமல் நல்ல செலவை பார்த்துக்கிறது நல்லது. தேவையான செலவுகளுக்கு யோசித்து செலவு செய்கிறது நல்லது. மற்றபடி முயற்சி செய்கிற போது அது தேவையான முக்கியமான முயற்சிகளில் மட்டும் ஈடுபடுவது நல்லது. கால விரயங்கள் ஏற்படும். அது ஏமாற்றத்தை தவிர்ப்பது நல்லது. ஞாபக மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை முன்கூட்டியே வெற்றிகரமாக முடித்திடல் வேண்டும். பிறகு 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 12 மணியிலிருந்து 28ஆம் தேதி சனிக்கிழமை, 29ஆம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி வரைக்குமே கடக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது ஜென்ம ராசியில் சந்திரன் இருக்கும்போது உள்ளம் தெளிவாக இருக்கும். உற்சாகமாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு மேலே அது 2ஆம் வீடு குடும்பஸ்தானத்துக்கு வரும்போது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். டென்ஷன் படபடப்பாக இருந்தாலும் பொறுமை காப்பது நல்லது. எல்லோரோடும் அன்பாக பேசுவது நல்லது. வீண் வாக்குவாதம், வீண் சண்டை சச்சரவு இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம அமைதியாக இருப்பது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்களும், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்களும் சிறப்பான நாட்களாக அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 23ஆம் தேதி திங்கட்கிழமை, 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 25ஆம் தேதி புதன்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள் காலையில் 8:30 மணி வரைக்குமே. ரிஷப ராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடு. தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்குறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிற விஷயம் நடக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள் வெற்றி பெறும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும்.
பிறகு 25ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று அஷ்டமி, 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நவமி, மதியானம் 12 மணி வரைக்குமே. இந்த நாட்களில் மிதுன ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 11ஆம் வீடு லாபஸ்தானம். வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். அலுவலக பணி சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். பிறகு 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 28ஆம் தேதி சனிக்கிழமை, 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் இந்த நாட்களில் கடகராசிக்கு சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வர்றதுனால இதில் கொஞ்சம் வீண் விரயங்கள் ஏற்படலாம். வீண் செலவுகள் ஆகாமல் நல்ல செலவாக பயனுள்ள செலவாக மாற்றிக்கிறது நல்லது. முயற்சி செய்யும்போது வீண் அலைச்சல் ஏற்படலாம். ஆகவே திட்டமிட்டு முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லது. ஞாபக மறதி வராமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கிற வேலையெல்லாம் முன்கூட்டியே வெற்றிகரமாக செய்திடல் வேண்டும். கால விரயங்கள் வேண்டாம். பிறகு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை 4 மணிக்கு மேலே சிம்ம ராசியிலே சந்திர பகவான் வரும்போது நல்லவைகள் நிறைய நடக்கும். முன்னேற்றம் நடக்கும். தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும். நல்ல அமைதியாக ஒரு எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் இந்த வாரத்தில் சிறப்பான நாளாக அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 23ஆம் தேதி திங்கட்கிழமை, 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 25ஆம் தேதி புதன்கிழமை சுப முகூர்த்த நாள் காலையில் 8:30 மணி வரைக்கும். இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கலாம். பொறுமை முக்கியம். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பம் அடையாமல் தொடர்ந்து முயற்சி செய்வது நல்லது. இன்றைய முயற்சிகள் நாளைய வெற்றியாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே விடாமுயற்சி தேவை. மற்றபடி 25ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி வியாழக்கிழமை அஷ்டமி, 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நவமி, மதியானம் 12 மணி வரைக்கும் இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வருது. தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம்லாம் சிறப்பாக இருக்கும். பிறகு 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 28ஆம் தேதி சனிக்கிழமை, 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாள் மாலை 4 மணி வரைக்குமே கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடாக வருது. இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். மனதுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் கிட்டும். உள்ளம் உற்சாகமாக இருக்கும். மற்றபடி தொழில் முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம், அலுவலக பணியெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை 4 மணிக்கு மேலே சிம்ம ராசி சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வர்றதுனால செலவுகள் அதிகரிக்கும். அது நல்ல செலவாக பார்த்துக்கிறது நல்லது. தேவையான செலவுகளில் செலவு செய்வது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படலாம். முயற்சி செய்கிற போது நல்லா சிந்தித்து திட்டமிட்டு முன் யோசனையுடன் பயணிப்பது நல்லது. வீண் அலைச்சல் வேண்டாம். ஞாபக மறதி வராமல் பார்த்துக்கிறது நல்லது. நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கிற வேலையெல்லாம் முன்கூட்டியே வெற்றிகரமாக செய்து பயனுள்ள நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் இந்த வாரத்தில் சிறப்பான நாட்களாக அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 23ஆம் தேதி திங்கட்கிழமை, 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 25ஆம் தேதி புதன்கிழமை காலையில் சுப முகூர்த்த நாள் காலையில் 8:30 மணி வரைக்குமே ரிஷப ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடு சந்திராஷ்டம நாளாக இருக்குது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படும். மன சோர்வுகள் உண்டாகும். அதனால் எதுக்கும் கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மன உறுதியோடு மனக்கவலைகள் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை நேரங்களை கடந்து செல்வது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது சரியாக சிந்தித்து திட்டமிட்டு பொறுமையுடன் நிதானமாக சென்று வருவது நல்லது. பிறகு 25ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி வியாழக்கிழமை அஷ்டமி, 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நவமி, மதியானம் 12 மணி வரைக்கும் இந்த நாளில் மிதுன ராசிக்கு
சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அறிவுபூர்வமாக செயல்பட்டால் நிறைய பிரச்சனைகளை சரி செய்து கொள்ள முடியும். அதனால் இன்றைய முயற்சி நாளைய வெற்றியாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே விடாமுயற்சி தேவை. அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காமல் உழைப்பை அதிகப்படுத்தினால் வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். பிறகு 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 28ஆம் தேதி சனிக்கிழமை 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் இந்த நாளில் கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். மனதுக்கு பிடித்த நல்ல காரியங்கள் அற்புதமாக நடக்கும். மனது உற்சாகமாக இருக்கும். பிறகு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு மேலே சிம்ம ராசிக்கு வரும்போது அது லாபஸ்தானமாக இருக்குது. இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மதியம நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 23ஆம் தேதி திங்கட்கிழமை, 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 25ஆம் தேதி புதன்கிழமை சுப முகூர்த்த நாள் புதன்கிழமை காலையில் 8:30 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டுக்கு கிடைக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 25ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி வியாழக்கிழமை அஷ்டமி, 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நவமி மதியானம் 12 மணி வரைக்கும் இந்த நாட்கள் மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டமம் நாளாக இருக்குது. கொஞ்சம் மனசோர்வுகள் கவலைகள் வந்து போகலாம். ஆகவே அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. பொறுமை முக்கியம். மற்றபடி 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 28ஆம் தேதி சனிக்கிழமை, 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் கடக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மனதை தெளிவாக வைத்துக் கொள்வது நல்லது. மற்றபடி மனக்குழப்பங்கள் டென்ஷன் படபடப்பு இல்லாமல் பொறுமை முக்கியம். இன்றைய முயற்சி நாளைய வெற்றியாகப்படும். ஆகவே விடாமுயற்சியும் தொடர் முயற்சியும் தேவை. பிறகு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு மேலே சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடு தொழில்ஸ்தானம். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் புதன் போன்ற நாட்களும் ஞாயிறு போன்ற நாட்களும் நல்ல முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 23ஆம் தேதி திங்கட்கிழமை, 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 25ஆம் தேதி புதன்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள் காலையில் 8:00 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றங்கள் ஏற்படும். பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வரக்கூடிய நாள். எதிர்ப்புகள் விலகும். கஷ்டங்கள் நீங்கும். வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்திற்கு வெற்றிகரமாக சென்று வருவதற்குரிய பயணங்கள் வெற்றி பெறும். தொடர்ந்து போராடி வெற்றி வகை சூடக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 25ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி வியாழக்கிழமை அஷ்டமி, 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நவமி மதியானம் 12 மணி வரைக்கும் இந்த நாளில் மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் சிறப்பாக இருக்கும். பிறகு 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 28ஆம் தேதி சனிக்கிழமை, 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி வரைக்குமே கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம நாளாக இருக்குது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படும். மனசோர்வுகள் உண்டாகும். கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மன உறுதியோடு மனதை தெளிவாக வைத்து கொண்டு பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பிறகு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு மேலே சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். டென்ஷன் படபடப்பு வேண்டாம். பொறுமை முக்கியம். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல்
சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காமல் அமைதியாக நிதானமாக இருப்பது நல்லது. பொறுமை முக்கியம். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 23ஆம் தேதி திங்கட்கிழமை, 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 25ஆம் தேதி புதன்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள் காலையில் 8:30 மணி வரைக்கும். ரிஷப ராசியில் சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால மன சோர்வுகள் உண்டாகும், மன கவலைகள் ஏற்படும். ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மனதை உற்சாகமாக வைத்துக் கொள்வது நல்லது. சந்தோஷம், மகிழ்ச்சிக்காக, மன நிம்மதிக்காக அந்த நாட்களை ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக, நிதானமாக கடந்து செல்வது நல்லது. மனதில் உறுதி தேவை. கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். பிறகு 25ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி வியாழக்கிழமை அஷ்டமி, 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நவமி மதியானம் 12 மணி வரைக்கும். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடு. வெற்றி மேல் வெற்றி, முன்னேற்றமும் ஏற்படும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். கடுமையாக போராடி வெற்றி வாகி சூடக்கூடிய நாளாகும். பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு வரக்கூடிய நாள். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். பிறகு 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 28ஆம் தேதி சனிக்கிழமை, 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும். இந்த நாட்களில் கடக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. பிறகு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு மேலே சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது சந்திராஷ்டம நாளாக இருக்கும். கொஞ்சம் மனக்குழப்பங்கள், மன விரக்திகள், மன கவலைகள் வந்து போகும். ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மன உறுதியோடு, மன சோர்வு இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதியம நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 23ஆம் தேதி திங்கட்கிழமை, 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 25ஆம் தேதி புதன்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள் காலையில் 8:30 மணி வரைக்கும். இந்த நாளில் ரிஷப ராசியில் சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் வரலாம். அதையெல்லாம் சமாளித்து முன்னேறி செல்லவும். வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்திற்கு தங்குதடை இல்லாமல் சென்று வருவது நல்லது. அதிக உழைப்பு தேவை. பிறகு 25ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி வியாழக்கிழமை அஷ்டமி, 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நவமி மதியானம் 12 மணி வரைக்குமே. இந்த நாளில் மிதுன ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது 5ஆம் வீடாக வருது. கும்பராசிக்கு கொஞ்சம் மன சோர்வுகள் வரலாம். ஆகவே மன விரக்திகள், மன கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மன உறுதியோடு மனதை உற்சாகமாக வைத்து கொள்வது நல்லது. எதை செய்தாலும் ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து செல்வது சிறப்பாக இருக்கும். பிறகு 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 28ஆம் தேதி சனிக்கிழமை, 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை 4 மணி வரைக்கும். இந்த நாளில் கடகராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். போராடி பலவிதமான வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு மேலே சிம்ம ராசிக்கு வருகிற போது அது 7ஆம் வீடாக வருது. கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். திறமைகளுக்கு நிறைய அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் ஆரம்பத்தில் வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 23ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று கிருத்திகை, 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 25ஆம் தேதி புதன்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள் காலையில் 8:30 மணி வரைக்குமே. அது ரிஷபராசியில் இருக்கும்போது 3ஆம் வீடு. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. பிறகு 25ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி வியாழக்கிழமை அஷ்டமி, 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நவமி மதியானம் 12 மணி வரைக்குமே. மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது 4ஆம் வீடாக வரதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் வந்தாலும் அதை சமாளித்து அறிவுபூர்வமாக செயல்பட்டு முன்னேற்ற பாதையில் முன்னேறி சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. பொறுமை முக்கியம். 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 28ஆம் தேதி சனிக்கிழமை, 29ஆம் தேதி
ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை 4 மணி வரைக்கும். கடக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது அது 5ஆம் வீடாக வர்றதுனால மனசோர்வுகள் மனக்கவலைகள் வரலாம். அதையெல்லாம் சமாளித்து முன்னேறி செல்வது நல்லது. அந்த நாட்களை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆர்வமாக உற்சாகமாக வைத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும். பிறகு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு மேலே சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது அது 6ஆம் வீடாக வர்றதுனால பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நாள். திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். கடுமையாக உழைத்து போராடி வெற்றி வாகி சூடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு திங்கள் செவ்வாய் புதன் ஞாயிறு போன்ற நாட்கள் இந்த வாரத்தில் சிறப்பான நாட்களாக அமைகிறது. உபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். அந்தந்த நாளுக்குரிய சிறப்பான பலனை கேட்டு எல்லா நாளையும் வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.